வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜிஎம்பி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜிஎம்பி. சரி, இது ஷேர் மார்க்கெட்டில் எதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஐபிஓ அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு. அதுக்கு சம்மந்தமானது தான் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம். சரி, ஓகே சார், இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன பண்ணும், அது வந்து எங்கே யூஸ் ஆகும், அதை நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது ஐபிஓவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐபிஓவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். அது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, அது தாங்க உங்களுக்கு ப்ராஃபிட் தரப்போதா லாஸ் தரப்போகிறா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஓகே, நீங்கள் ஐபிஓவில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட் தரப்போதா லாஸ் தரப்போகிறதா அப்படிங்கிறத ஜிஎம்பி தான் முடிவு பண்ணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு ஸ்டாக் இருக்குது, அதோட ஜிஎம்பி அதிகமாக இருக்கோ அது குறைச்சலாக இருக்கும், அதை பொறுத்து தான் அந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டில் போக போதா டவுன் ட்ரெண்டில் போக போதா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணும். ஸோ என்ன சார் எனக்கு புரியலை அப்படின்னா லைவ் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் இந்த ஜிஎம்பி அப்படிங்கிறது வச்சு தான் அந்த ஸ்டாக் மேலே போக போதா இறங்க போதான்னு தெரியும், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க போதா லாஸ் கிடைக்க போதா அப்படிங்கிறதையும் தெரியும். சார் இன்னும் எக்ஸ்பிளைனாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நேராக வாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஐபிஓஸ் பற்றி பார்ப்போம். இதெல்லாம் வந்து முடிஞ்ச ஐபிஓ, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஐபிஓஸ். ஓகே, நீங்கள் இப்போ வந்து வரப்போகிற ஐபிஓ விட்டுருவோம். இப்போ வந்த ஐபிஓ லிஸ்ட் ஆக போகிற ஐபிஓ பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேப் மை இந்தியா. இந்த ஐபிஓ முடிஞ்சு போச்சு, இன்னும் லிஸ்ட் ஆகலான்னா முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டாக்கோட விலையை நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பீங்க, 1000 ரூபாயிலேருந்து 1330 ரூபாய்க்கு ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ இதோட அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு ஒன்று சொன்ன தெரியுமா, அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது எவ்வளோ ப்ராஃபிட் தரப்போகுது எவ்வளோ லாஸ் தரப்போகுதுங்கிறத தெரியும். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஜிஎம்பின்னு போட்டு நீங்கள் என்ன பிராண்டு என்ன ஐபிஓ அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை போட தெரியும். இங்கே பாருங்களேன், இந்த மேப்பி இந்த ஐபிஓ இருக்குது பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மேப்பி ஐபிஓட ஜிஎம்பி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, நீங்கள் 1040 ரூபா இல்லை 1000 அந்த வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ ஏறி இருக்குன்னா 1000 ரூபாயிலேருந்து 1330 ரூபா வரைக்கும் 1030 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது 2073 ரூபாவில் லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, மொதல் நாளே உங்களுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட், டபுள் த ப்ராஃபிட். ஓகே, மோர் தென் டபுள்ங்கிறாங்க. இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம எல்லா ஐபிஓவுமே 15,000 ரூபாய்க்கு தான் ஒரு லாட் வாங்குவோம். இப்போ 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆகுது தெரியுமா, ஃபஸ்ட் டே அன்றைக்கே உங்களுக்கு 35,000 ரூபா கிட்ட இருக்கும். அப்படியே நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஒன்றுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஷேரு அந்த மேப் இந்தியா ஓப்பன் ஆகும் போதே டபுள் மடங்கு ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சு இந்த ஐபிஓவை வாங்கியிருந்தீங்கன்னா மொதல் நாளே உங்களால் டபுள் த ப்ராஃபிட் எடுக்க முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி சில ஸ்டாக்லாம் ட்ரிபிள் த ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே, இதை நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். இப்போ இந்த சுப்ரியான்னு ஒன்று இருக்கா, சுப்ரியா, ஹச்பால், ஃபோசி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்கமிங் ஐபிஓஸ். இப்போ இதோட ஐபிஓ பார்த்துருவோம். இதெல்லாம் வந்து அப்கமிங் ஐபிஓஸ். ஓகேவா, இதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்துருங்க, 265 ரூபாலேருந்து 274 ரூபாவில் நீங்கள் எந்த ரேட்டில் வேணால் ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதோட ப்ரீமியம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கணும் அப்படின்னா அதே தான். நீங்கள் நிறையா பேர் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருப்பாங்க. இதோ பாருங்கள், இது சுப்ரியா லைஃப் ஸ்டைலோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இப்போ ஆஸ் எ இன்வெஸ்டராக இருக்காங்களே நம்மள மாதிரி அவங்கெல்லாம் இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா 275 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோன்னா 549 ரூபாய்க்கு வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது டபுள் த ப்ராஃபிட் நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ப்ரெடிக்ஷன் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கேயும் வரும். ஓகே, இதுதான் உங்களுக்கு அங்கேயும் வரும். இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் இது மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த ஒரு கம்பெனியோட ஐபிஓவில் அனலைஸ் பண்ணி அது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணணும். ஓகே, ரெண்டாவது அதில் வந்து இந்த
அந்த இஷ்யூ சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1.45 crores. இது எப்பெல்லாம் ரொம்ப ஹையில் இருக்கோ அந்த ஸ்டாக்லாம் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு, அந்த கம்பெனி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் நெட்லேயே நிறைய பேர் அனலிசிஸ் போட்டிருப்பாங்க இந்த ஸ்டாக்கை பற்றி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அதாவது சிம்பிள் பாருங்கள், ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா, இந்த ஐபிஓ வாங்கியிருந்தீங்கன்னா, லிஸ்டிங் ஆகும்போது ரூபா 275 சாலிட் ப்ராஃபிட். ஓகே, இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். நமக்கு அந்த ஜிஎம்ஆர் தெரிஞ்சிருந்தால் போதும், மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ அது தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் அனலைசிஸ் கொஞ்சம் பண்ணணும். நிறைய பேர் யூடியூப்பில் அந்த ஐபிஓ பற்றி அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெப்சைட் நிறைய பேர் அனலைஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வாங்கணும். ஓகே, சரி சார், இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது. சரி, அந்த ஜிஎம்பியை வச்சு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற, அது அப் ட்ரெண்டில் போகுமா, அந்த ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்டில் போகுமாங்கிறது எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுவும் இதில் தாங்க தெரியும். எப்படின்னா, இப்போ இந்த ஜிஎம்பி ஹையில் இருக்குது, ஓகேவா, அதனால இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏற வந்ததுலேருந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு பீக்கில் போய்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஜிஎம்பி நெகட்டிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னாலும், அந்த ஷேர் மார்க்கெட் நமக்கு வரும்போதே நம்ம நஷ்டத்தில் வந்து இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகும் ஒன்று. அதுக்கப்புறமும் அந்த ஸ்டாக் ரொம்ப கீழே இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். கிளென்மார்க் சயின்ஸ்னு ஒன்று இருக்கும், ஒன்று இருக்குமே, ஓகே, இந்த இது கிளென்மார்க். ஓகே, இதுதான் கிளென்மார்க் சைஸ். ஓகே, இது ஆல்ரெடி இருக்குது, நான் பார்க்கல. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், இந்த ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா செப்டம்பர் 9 கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 9 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆச்சுங்க. ஓகேவா, இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 800 இந்த ஐபிஓ வாங்கினாங்க. ஓப்பன் ஆகும் போதே ஒரு ஜிஎம்பி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கம்மியாக இருந்ததுனால ஓப்பன் ஆச்சு. ஓகே, பட் அதுக்கப்புறமா அதோட ட்ரெண்டை பாருங்களேன், நெகட்டிவ் ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதா, நெகட்டிவ் ட்ரெண்ட்லேயே அப்படியே அந்த மார்க்கெட் போயிட்டு, பிகாஸ் ஆஃப் நான் சொன்னேன்ல, அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், அது நெகட்டிவில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்குமே அதிகபட்சம் நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த நயாகா அப்படிங்கிற ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா, இதுவும் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆனது தான். ஓகேவா, இதோட ட்ரெண்ட், இது ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஒரு பீக்கில் தான் ஓப்பன் ஆச்சு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட தான் இது ஓப்பன் ஆச்சு. இப்போ தான் வந்து ஐபிஓ பாருங்கள், அதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மாதத்துக்கு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. இப்போ மேபி கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு, ஆனால் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போகல பாருங்கள். இது மறுபடியும் நல்ல ஒரு பீக்குக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இந்த நயகா அப்படிங்கிறது. ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த ஜிஎம்பியை பொறுத்து ட்ரெண்டுமே டிசைட் ஆகும். ஜிஎம்பி வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த 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 ஸ்டாக் வந்து நல்லா டாப்பில் இன்னும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜிஎம்பி கம்மியாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். இதைத்தான் ஜிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு ஐபிஓ இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த ஜிஎம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன வரைக்கும் தான் இந்த ஜிஎம்பியை பற்றி உங்களாலேயும் தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா அந்த விஷயம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறது மூலிமா தான் ஜிஎம்பியோட எக்ஸாக்டான வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.